بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. இந்நூலில் நாம் முன்வைக்கும் ஒவ்வொரு பகுதிகளையும் பாடங்களையும் கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு பாடமும் அறிவை வளர்த்து உள்ளத்தை சீராக்கும் ஒளிக்கதிர்கள் ஆகும். அன்றாட வாழ்க்கைக்கான ஷாஃபிஈ மத்ஹப் அடிப்படையிலான இந்நூல் தொகுப்பின் சென்ற வகுப்பின் விளக்க உரையில் பல விடயங்களை கற்றோம். அவைகளில் நூலாசிரியர் இந்த நூலை அல்லாஹ்வின் பெயரில் தொடங்கியதன் இரகசியம், மேலும் அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் மேலும் ரஹீம் என்று பயன்படுத்தினால் அவைகளின் சரியான பொருள், மேலும் அவைகளுக்கு மனிதர்களின் உணர்ச்சி மாற்றத்தை அறிவிக்கும் இரக்கம், பாசம் போன்ற உணர்வுகளாக விளக்குவது ஏன் சரியானது அல்ல என்பது பற்றி, மேலும் அல்லாஹ் அவனது ஏதோ ஒரு படைப்பில் உள்ளான் என்ற ஹுலூல் உடைய குஃப்ரான கொள்கை பற்றிய எச்சரிக்கை, மேலும் அல்லாஹ்விற்கு உடல் உருவத்தன்மையை வழங்கி மக்களை உருவ வழிபாட்டிற்கு இட்டுச் செல்வது பற்றிய எச்சரிக்கை, மேலும் அல்லாஹ்விடம் உதவி தேடுவதற்கும் மேலும் படைப்புகளிடம் உதவி கேட்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பற்றி, அதிலும் மிகவும் பிரதானமாக இன்னும் ஒரு விடயம் பற்றி எச்சரிக்கை செய்தோம். அது யாதெனில், அல்லாஹ் எவ்வித வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட மாட்டான். அவன் சதாவும் நபிகளார் மீது தொடர்ந்தும் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருப்பான் என்ற மக்கள் மத்தியில் பரப்பப்படும் பிழையான சிந்தனை அல்லாஹ்வின் ஸலவாத் என்பதன் சரியான விளக்கம் புரியாததன் விளைவாகும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டினோம். இனி நாம் எமது பாடத்திற்குள்ளால் நுழைவோம். நூலாசிரியரின் முன்னுரை. அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, இதயம் திறந்து கேளுங்கள், சிந்தித்து பாருங்கள், மாற்றம் பெற தயாராகுங்கள். நம்மில் பலர் முறையாக தூய இஸ்லாத்தை கற்று ஈமானிய ஒளியில் நடக்கிறார்களா, அல்லது அது சரியான சன்மார்க்க வழிகாட்டல் இல்லாமல் இருளில் தடுமாறுகிறார்களா? உண்மையில் நம்மில் பலரின் நிலை அறியாமையின் இருளாகவே உள்ளது. நூலாசிரியர் கூறியுள்ளார், அம்மா பஅத். இதன் பொருள் அதன் பிறகு, அதாவது ஹம்த் ஸலவாத்தும் முடிந்த பிறகு. அம்மா பஅத் என்பது ஒரு இஸ்லாமிய உரையின் முன்னுரையில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பிரதான வார்த்தை. இது முன்னுரை மற்றும் பிரதான கருத்தை தெளிவாக பிரிக்கிறது. ஒரு உரைக்கு இனிமை, ஒழுங்கு மேலும் செம்மை சேர்க்கிறது. இதை பயன்படுத்துவது சுன்னஹ் ஆகும். ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வை நினைத்து தொடங்கும் வாழ்க்கை ஒருபோதும் தவறாது. சிந்தியுங்கள். முறையான சன்மார்க்க அறிவு இல்லாமல் நாம் எங்கு செல்ல போகிறோம்? நூலாசிரியர் கூறியுள்ளார், ஃபஇன்னல் இல்ம நூருன் வல் ஜஹ்ல தீஹுன் வஹைரத்துன் வஹஸாருன். நிச்சயமாக இஸ்லாமிய அறிவு என்பது நேர்வழி மற்றும் முன்னேற்றத்தை தரும் ஓர் ஒளி, மேலும் அறியாமை என்பது இலக்கை தடுக்கும் ஒரு மாயை, திசை தெரியாத நிலையை ஏற்படுத்தும் ஒரு குழப்பம் மற்றும் மறுமையில் இழப்பை ஏற்படுத்தும் ஒரு பாரிய நஷ்டம். இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்பினால் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வின் பின்வரும் கருத்தை பின்பற்றியே ஆக வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ ஆன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரோ. இதன் கருத்து, ஈமான் உடையவர்களே, நீங்கள் சன்மார்க்கத்தை முறையாக கற்று செயல்படுத்தி உங்களையும் அத்தோடு அதை முறையாக உங்களது குடும்பத்தினருக்கும் கற்றுக்கொள்ள தூண்டி அவர்களை அதை செயல்படுத்த வைத்து நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தை உணரச் செய்யும் உண்மை யாதெனில், முறையான சன்மார்க்க அறிவானது வழிகாட்டும் ஓர் ஒளி, அறியாமையானது வாழ்க்கையை அளிக்கும் ஓர் இருள். முறையாக சன்மார்க்க அறிவை தேடும் ஒருவர் உயர்வார், அறியாமையில் சிக்கிக் கொள்பவர் தாழ்வார். இஸ்லாத்தை பரிபூரணமாக பின்பற்ற துடிக்கும் அருமையான உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பரிபூரணமாக நேசிக்க விரும்பினால் அந்நபர்களின் பின்வரும் கூற்றை கடைபிடித்தே ஆக வேண்டும். தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம்.
இதன் கருத்து மார்க்கத்தில் கட்டாயமாக்கப்பட்ட அறிவை முறைப்படி தேடி பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். அதாவது ஒவ்வொரு புத்தியுள்ள வயது வந்த முஸ்லிம் ஆணோ அல்லது பெண்ணோ கடமையான அளவு சன்மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விதித்துள்ளான். எனவே நீங்கள் இந்த ஃபர்த் ஐன் ஆன அறிவை முறையாக கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். நாம் உண்மையில் பொறுப்புடன் வாழ்கிறோமா? நூலாசிரியர் கூறியுள்ளார், فَمِنَ الْعَارِ عَلَى الْمُكَلَّفِ أَنْ يَرْضَى لِنَفْسِهِ بِحَالِ أَهْلِ الْخِزْيِ وَالْخِذْلَانِ وَيُهْمِلَ تَحْصِيلَ عِلْمِ الْحَالِ. பொறுப்பு கூறும் கடமையுள்ள முகல்லஃப் ஆன ஒருவருக்கு இழிவானது யாதெனில் அவமானம் மற்றும் தோல்வி அடைந்த மக்களின் நிலையை ஏற்றுக்கொள்வதும் தாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அனுபவிக்கும் விடயங்கள் பற்றிய அத்தியாவசியமான சன்மார்க்க அறிவை கற்பதில் அலட்சியம் செய்வதும் ஆகும். புரிந்து கொள்ளுங்கள், நம்மில் பலர் யாரை பின்பற்றுகிறோம்? நம்மில் பலரின் வாழ்க்கை யாரை பிரதிபலிக்கிறது? நீங்கள் யாருடன் இருப்பீர்களோ உங்கள் எதிர்காலம் அதற்கேற்பவே மாறும். சரியான அறிவை முறையாக கற்காமல் இருப்பது உங்கள் வெற்றியை புறக்கணிப்பதற்கு சமமாகும். ஈமானிய உறவுகளே, அவசியமான மார்க்க அறிவை முறையாக கற்றுப்பெறுவது ஒரு கடமையாகும். அது ஒரு கடமை என்பது அதை முறையாக பெற்றுக்கொள்வதின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஏனெனில் ஆட்சியாளர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், வணிகர்கள் என்ற வித்தியாசமின்றி அனைத்து மக்களுக்கும் சன்மார்க்க அறிவு தேவையானதாகும். அன்பான ஈமானிய உறவுகளே, தவறான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வது ஒரு சாதாரண தவறு அல்ல. அது உங்கள் மறுமை வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு முக்கியமான தீர்மானம். ஒரு தவறான நண்பனால் உங்களின் வாழ்க்கையையே அழித்துவிட முடியும். முன்னைய காலங்களில் ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், அத்பாஉத் தாபிஈன்கள் உட்பட மற்றும் அதை தொடர்ந்து வந்தவர்களிடம் சன்மார்க்க அறிவு மிகவும் அதிகமாக இருந்ததால் முஸ்லிம்களின் நிலைமைகள் அக்காலங்களில் மிகவும் சிறப்பாக இருந்தன. அதன் அடிப்படையில் மக்கள் மத்தியில் தூய அறிவை மிகவும் வேகமாக பரவச் செய்வதனால் அறியாமையும் குழப்பங்களும் குறைந்துவிடும் என்ற காரணத்தினாலும், அதேவேளை ஆண்களை போன்று மார்க்க கல்வியை கற்பது கடமை என்ற விஷயத்தில் இந்த கண்ணியம் மிக்க பெண் சமுதாயம் சன்மார்க்க கல்வியில் மிகவும் சிறந்த நிலையை அடைவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மிகச் சிறந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பதனாலும், இஸ்லாத்தின் அனைத்து கட்டாயமான விளக்கங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கனவை உடைய வயது வந்த பெண்கள், தாய்மார்கள், மதரசா கல்வியை பூர்த்தி செய்தவர்கள் என அத்துணை பேர்களுக்கும் மிகச்சிறந்த வாய்ப்பை வழங்கி எமது இந்த பெண்களுக்கான அஹ்லு சுன்னஹ்வின் அறிஞர்களின் நூல்களை தமிழ் விளக்கங்களுடன் அல்லாஹ்வின் பேரருளினால் வெற்றிகரமாக நடாத்தி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அறிவை தகுதியானவர்களிடத்தில் தேடுவதில் உண்மையாக உள்ளோமா? பலர் தொழுகிறார்கள், ஆனால் அதை பற்றிய விளக்கத்தை தகுதியானவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். நம்மில் பலர் வெளிப்படையில் நற்செயல்களை செய்கிறார்கள், ஆனால் அதன் யதார்த்தங்களை கற்று சரியான புரிதல் இல்லாமல் அலட்சியமாக இருக்கிறார்கள். இது ஏற்கப்படுமா? இல்லையா? ஏற்கப்படுவதில்லை. சன்மார்க்க அறிவில்லாத அமலானது உயிரில்லாத உடல் போன்றதாகும். முறையான அறிவு இல்லாத செயலானது வழி தெரியாத பயணம் போன்றதாகும். நாம் அல்லாஹ்வின் அருளை உண்மையாக நாடுகிறோமா? அப்படியானால் கடமைகளை பற்றிய சரியான விளக்கத்தை நம்பகமானவர்களிடமிருந்து முறையாக கற்று சரியாக நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். குறைபாடுகளையும் தவறுகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான ரகசியம் யாதெனில், முறையான சன்மார்க்க அறிவை பெற்று சரியான முறையில் அமல் செய்தே அல்லாஹ்விடம் நற்கூலி பெற முடியும். அறிவு அமல் சுவனத்தை அடையும் பாதை. நூலாசிரியர் கூறியுள்ளார், فرأيت جمع هذا المختصر ليكون معينا على فهم هذا القدر المفروض عينا من علم الدين في أقصر مدة. இதன் பொருள்,
குறுகிய காலத்தில் கட்டாயமான சன்மார்க்க அறிவை புரிந்து கொள்ள உதவ இச்சுருக்கமான நூலை தொகுக்க வேண்டும் என்று நாடி நான் தொகுத்தேன். இந்நூலின் பெயரின் சிறப்பு என்னவென்றால், நூல் ஆசிரியர் கூறியுள்ளார், وسميته أوجز مختصرات السادة الشافعية في علم الحال. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அனுபவிக்கும் விடயங்கள் பற்றிய அத்தியாவசிய சன்மார்க்க அறிவை பற்றிய தலை சிறந்த ஷாஃபிஈ அறிஞர்களின் மிகச் சுருக்கமான சன்மார்க்க நூல் என அதற்கு பெயரிட்டேன். பெயரே அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. நூலாசிரியர் கூறியுள்ளார், வஅலல்லாஹி தவக்குலி, சர்வ விடயங்களிலும் அல்லாஹ்வின் வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நற்செயலை செய்வதின் முயற்சி மற்றும் தவக்குல் ஆகிய இரண்டும் சேர்ந்து மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற இரகசியத்தை அனைவரும் புரிய வேண்டும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடமே சர்வ விடயங்களையும் ஒப்படைத்தல் என்ற தவக்குல் வைத்தல் என்பதன் விளக்கம் யாதெனில், உண்மையில் எந்த தீமையையோ எந்த நன்மையையோ படைப்பவன் வேறு யாதும் இல்லாமல் அல்லாஹ் மாத்திரமே என்ற உண்மையான நம்பிக்கையை உள்ளத்தில் கொண்டிருப்பதாகும். நூலாசிரியர் கூறியுள்ளார், வ இலைஹி உனீப், எனது கஷ்ட நேரங்களிலும் வசதியான நேரங்களிலும் சர்வ கடமைகளையும் நிறைவேற்றி சர்வ பாவங்களையும் தவிர்ந்து அல்லாஹ்விடம் ஆதரவு வைப்பதன் மூலம் அவனிடம் மீண்டும் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். அன்பான உறவுகளே, நாம் எங்கே இருந்தாலும் எவ்வளவு தவறினாலும் உதவி, பாதுகாப்பு மற்றும் அருள் ஆகிய அனைத்தையும் படைப்பது அல்லாஹ்வே ஆவான். ஆகவே மேற்கூறப்பட்ட முறையில் திரும்ப வேண்டியது அவனின் உதவியின் பக்கமே. மேற்கூறப்பட்ட முறையில் அல்லாஹ்விடம் திரும்புபவர் ஒருபோதும் நஷ்டத்திற்குள்ளாக மாட்டார். இங்கு நாம் அல்லாஹ்விடம் நாம் எவ்வாறு மீள வேண்டும் என்ற விளக்கத்தை சரியாக கற்றோம். இதற்கு மாற்றமாக அவன் ஒரு இடத்தில் இருப்பதாக கற்பனை செய்து அவன் உள்ள இடத்திற்கு நாம் மீள்கிறோம் என்று யாரும் நினைக்க கூடாது. எமது இதற்கு முன்பு உள்ள பாடத்தில் அல்லாஹ் அவனது ஏதோ ஒரு படைப்பினுள் உள்ளான் என்ற நம்பிக்கை ஹுலூல் என்ற குஃபுர் ஆன நம்பிக்கை ஆகும் என்பதை மிகவும் தெளிவாக கற்றோம். அதே போன்று அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எல்லா அல் குர்ஆன் ஹதீஸ் கூற்றுகளுக்கும் நேர்பொருள் வழங்குவதனால் ஏற்படும் விளைவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கங்களை புரியாத பலர் தங்களது வீடுகளில் யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் அவர் கப்ரில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பு சிறுவர்களிடம் அவர் அல்லாஹ்விடம் சென்று விட்டார் என்று கூறும் பிழையான பழக்கம் உடையவர்களாக இருக்கின்றனர். ஈமானிய உறவுகளே, இப்பாடங்களின் மூலம் சன்மார்க்க அறிவை முறையாக கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தோடு இவைகளை முறைப்படி நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். எனவே நாம் இவைகளை மேற்கொண்டு அல்லாஹ்வின் அருளின் பக்கம் நெருங்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் எமக்குள்ளால் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, நாம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முழுமையான ஆசையுடன் உள்ளவர்களா? அப்படி என்றால் நாம் இந்த அறிவு பயணத்தை தொடர்ந்தும் செல்வதற்கு முடிவெடுத்தோமா? இத்தூய இஸ்லாமிய அறிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். முறையான அமல் உங்களை மறுமையில் காப்பாற்றும். இவைகள் மூலம் அல்லாஹ் உங்கள் நிலையை உயர்த்துவான். இவைகளால் எம்மால் நல்லடியார்களாக மாற முடியும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எமது பேச்சு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அது மனங்களை உடைக்கும் சக்தியும் உடையது, மனங்களை இணைக்கும் சக்தியும் உடையது. ஒரு வார்த்தை ஒருவரை எம்மிடமிருந்து தூரப்படுத்தும், அதே ஒரு வார்த்தை அவரை எம்மிடம் ஈர்க்கும். ஆகவே நாம் சத்தியத்தை சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அதை எவ்வாறு சொல்கிறோம், எந்த அணுகுமுறையில் சொல்கிறோம் என்பதையும் ஆழமாக கவனிக்க வேண்டும். இதுதான் தஅவாவின் நுண்ணறிவு, இதுதான் வெற்றியின் இரகசியம். இன்று ஒரு தாக்கமிக்க சம்பவத்தை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய உறவுகளே, கவனமாக கேளுங்கள். ஒரு காலத்தில் ஒரு அரசன் ஒரு கனவு கண்டார். அந்த கனவு அவரின் இதயத்தில் பயத்தை விளைவித்தது. காலையில் எழுந்தவுடன் அவர் தனது அமைச்சர்களை அழைத்தார். என் கனவிற்கான விளக்கம் என்ன என்று கேட்டார். அவர்கள்
கனவுக்கு விளக்கம் கூறுபவர்களை வரவழைத்தார்கள். முதலில் வந்தவர் அந்த கனவுக்கான விளக்கத்தை பின்வருமாறு சொன்னார். உங்கள் குடும்பத்தினர் எல்லோரும் விரைவில் மரணிப்பார்கள் என்றார். இந்த வார்த்தையின் விளைவாக அரசர் கோபத்தில் கொதித்தார். இவரை கொன்றுவிடுங்கள் என்று பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார். ஒரு வார்த்தை உயிரையே எடுத்தது. இரண்டாவதாக வந்தவரும் அதையே சொன்னார். அதே அர்த்தம், அதே சொல். முடிவு என்னவென்றால், மீண்டும் அரசர் கோபமடைந்து மீண்டும் அதே தண்டனையை வழங்கினார். பின்னர் ஒருவர் வந்தார். அவர் ஒரு ஞானி. அவர் உண்மையை மறைக்கவில்லை, தீர்ப்பை மாற்றவில்லை. ஆனால் அவர் சொல்லும் முறையை மாற்றினார். அவர் சொன்னார், அரசரே, மாஷா அல்லாஹ், நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் மிக நீண்ட காலம் வாழ்வீர்கள். அதே அர்த்தம், ஆனால் வேறுபட்ட வார்த்தை. முடிவு என்ன? அரசர் மகிழ்ந்தார், பரிசளித்தார், கௌரவித்தார். இஸ்லாமிய உறவுகளே, இது சாதாரண கதை அல்ல. இது ஒரு தஅவா, பிரச்சாரம் பற்றிய பாடம். ஹராமே ஹலால் என்று அவர் சொல்லவில்லை, ஹலாலை ஹராம் என்று அவர் மாற்றவில்லை. ஆனால் சொல்லும் முறையை அழகாக்கினார். இதுவே ஹிக்மா. இன்று சிலர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நான் உண்மையை சொல்கிறேனே, எப்படி சொன்னாலும் பரவாயில்லை என கூறி மக்களை தம்மிடமிருந்து பயந்து விரண்டோட செய்கின்றனர். உண்மையும் கடுமையும் எமது பேச்சில் இருந்தால் அதை கேட்பவர்களிடம் எது ஏற்படும்? வெறுப்புதான் ஏற்படும். உண்மையும் மென்மையும் எமது பேச்சில் இருந்தால் அதன் விளைவாக எது கிடைக்கும்? எமது பேச்சு மக்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படும், அவர்களிடம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பான ஈமானிய உறவுகளே. இன்று நாம் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறோம். நாத்திய சிந்தனைகள் அதிகரித்துள்ளன. அதிகமான சமூக வலைதளங்கள், திரைப்படங்கள், நூட்கள் மூலம் இறை நம்பிக்கையில் சந்தேகம் விதைக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் ஒரு நோக்கம் கொண்டவை. அதுவே முஸ்லிம்களின் இதயத்தில் சந்தேகம் விதைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலாகும். குறிப்பாக யார் பாதிக்கப்படுகிறார்கள்? இளம் தலைமுறை, மாணவர்கள், சமூக ஊடகங்களை உபயோகிக்கும் இளைஞர்கள். அவர்கள் மனதில் விடை தெரியாத கேள்விகள், அவர்களின் இதயத்தில் முடிவில்லாத குழப்பங்கள். நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் இவற்றை புறக்கணித்து விட முடியாது. அத்தோடு உணர்ச்சியால் மட்டும் பேச முடியாது. அறிவுடன் பேச வேண்டும், ஆதாரத்துடன் பேச வேண்டும், பகுத்தறிவுடன் பேச வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன? இஸ்லாமிய அறிவை முறையாக அஹ்லுஸ் சுன்னஹ்வின் இமாம்களின் நூல்களில் இருந்து முறையாக நம்பகமானவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கற்றுத்தந்த பகுத்தறிவு ஆதாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சந்தேகங்களுக்கு அவர்கள் வழங்கிய தெளிவான பதில்களை முறையாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை முறையாக கற்று பின்பு மென்மையான பேச்சை பயன்படுத்தி மக்களுக்கு சரியான பிரச்சாரம் செய்ய வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், மனதை வெல்லாத வார்த்தை மாற்றத்தை உருவாக்காது. நமது நோக்கம் வெற்றி அல்ல, சீரான மாற்றம். நமது இலக்கு வாதத்தில் ஜெயிப்பதல்ல, சரியானதை எத்தி வைத்து மக்களை நேர்வழிப்படுத்துவது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு ஒரு தஅவா ஆக இருக்கட்டும். எம்மிடமிருந்து வெளியாகும் ஒவ்வொரு வாக்கியமும் மன தூய்மையுடன் பிறரின் இதயங்களை தொடட்டும். நாம் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் மன தூய்மையுடன் ஒரு மாற்றத்தை உருவாக்கட்டும். ஷாஃபிஈ மத்ஹபின் இந்த அருமையான நூலை அனைவரும் கற்று இதன் ஒளியை மக்கள் மத்தியில் சிறந்த முறையில் கற்றுக் கொடுக்கும் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக நீங்களும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எமது அனைத்து பாடங்களையும் உங்களின் குறிப்பு கோப்பையில் எழுதி மேலதிகமாக இவைகளின் விளக்கங்களையும் குறித்து வைத்துக் கொண்டு நீங்களும் இந்த சமுதாயத்திற்கு மாபெரும் சேவைகளை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வே உண்மையை அறியும் அறிவையும் அதை அழகாக சொல்லும் ஹிக்மஹ்வையும் மக்களின் இதயத்தை தொடும் மென்மையையும் வழங்குவாயாக. யா அல்லாஹ், எமக்கு பயனுள்ள அறிவையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அமல்களையும் அருள்வாயாக.
இந்நூலில் உள்ள ஏனைய பகுதிகளையும் முறையாக கற்று மற்றவர்களுக்கு சரியாக அவைகளை எத்தி வைக்க நல்லெண்ணத்தையும் பாக்கியத்தையும் வழங்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.